இப்போ நம்ம தலைக்கு தேய்க்கிற ஹேர் ஆயில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கரிஞ்சீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கலாம். ஆலோவேரா ஜெல்லும் சேர்த்துக்கலாம். தண்ணியான ஐட்டங்கள் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் தண்ணி நிற்காமல் இருக்கும். அப்புறமா செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ வந்து நல்ல ஹேருக்கு ஷைனிங் கொடுக்கும். ஹேருக்கு நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த செம்பருத்தி பூ. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த லீஃப் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அருகம்புல் நல்லா காஞ்சிருச்சு அது. அப்புறமா ஆவாரம்பூ, இது வந்து கீழ்வா நெல்லி, அப்படி நான் குச்சியோடய சேர்த்துட்டேன். எல்லாமே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1.5 லிட்டர் ஆயில் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை ஒரு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக ஜடாமஞ்சிலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மறிக்கொழுந்தும் சேர்த்துக்கலாம். மறிக்கொழுந்தை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மறிக்கொழுந்தையும் இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இரும்பு சட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். இரும்பு சட்டியில் அப்படி ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் வடிகட்டிட வேண்டியது தான். வெற்றி வேரையும் நல்லா பிச்சு போட்டு அந்த எண்ணெயில் முங்குற மாதிரி வெற்றி வேரையும் போட்டுக்கோங்க. நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். எல்லா லீஃபையும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. நெல்லிக்காயை வந்து காய வச்சு சேர்த்துட்டா அன்றைக்கி அந்த நீர் இருக்காது. அதனால தான் நெல்லிக்காயை காய வச்சு சேருங்கிறதுக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி எதுக்குன்னா கொஞ்சம் தலை வலிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இஞ்சி, வெத்தலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்புறமா லாஸ்ட்டில் தான் நான் வந்து ரோஸ்மெரி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே ரோஸ்மெரி சேர்த்துறாதீங்க. இப்போ வந்து ரோஸ்மெரியை சேர்க்க போகிறேன். ரோஸ்மெரியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா லாஸ்ட்டில் வந்து ஒரு 100 ml வந்து ஃப்ளாக்ஸீட் ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஹேர் ஆயிலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 28 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்மளோட ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது தான்.